வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழ் யூடியூப் சேனலில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சரிகமா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 60களின் காதல் பாடல்கள், இதுதான் இன்றைக்கி தலைப்பு. வாரம் ஒவ்வொரு கலைஞரையாக நம்ம கொண்டாடி தீர்ப்போம். ஒவ்வொரு கலைஞரோட பாடல்கள், அவங்களுடைய இசையமைத்த பாடல்கள், எழுதிய பாடல்கள், நடித்த பாடல்கள், இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக 60களோட காதல் பாடல்கள், அந்த காதல் பாடல்கள் சொன்ன விதம், அந்த பாடல்களுக்கு பின்னாடி இருந்த சுவாரஸ்யமான கதைகள், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். 60 அப்படின்ன ஒன்று தமிழ் சினிமாவில் 2-3 பேர் நம்ம மைண்டுக்கு உடனே வந்துட்டு போவாங்க. எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கேவி மகாதேவன் இசையமைப்பாளர்களில். அதே போல் படங்கள் அப்படின்னா ஸ்ரீதர், இயக்குனர் ஸ்ரீதர், பாலச்சந்தர். நடிகர்கள் அப்படின்ற ஒன்று நம்ம ஞாபகத்துக்கு வருது சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன். இவங்க நடித்த படங்கள் இருந்தால் பாடல்களை தொடர்ச்சியாக கேட்க போகிறோம். முதல் 2 பாடல்களாக படகோட்டி படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுஷீலா, விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் வரிகளில் தொட்டால் பூமலரும் மிக அருமையான ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து அடிமைப்பெண் இந்த படத்திற்காக SPB மற்றும் P. சுஷீலா, KV மகாதேவனின் இசையில் புலமை பித்தனின் வரிகளில் 1000 நிலவேவா. இதுதான் SPB சார் முதலாக தமிழுக்காக ரெக்கார்டிங் செய்யப்பட்ட ஒரு பாடல். இந்த 2 பாடலையும் கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம். தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. நீரில் வராமல் நெஞ்சில் தராமல் ஆசை விடுவதில்லை, ஓய் ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றானால் இளமை முடிவதில்லை, இளமை முடிவதில்லை. எடுத்துக் கொண்டாலும் கொடுத்து சென்றாலும் பொழுதும் விடுவதில்லை, ஓய் பொழுதும் விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். பக்கம் இல்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை, பித்தம் தெளிவதில்லை. வெட்கமில்லாமல் வழங்கி செல்லாமல் ஸ்வர்க்கம் தெரிவதில்லை, ஓய் ஸ்வர்க்கம் தெரிவதில்லை. தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். பழரச தோட்டம் பனிமலர் கூட்டம் பாவை முகமல்லவா,
சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரு மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா பொய்கையனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றலெனும் காதலின் கைவிலக்க வேர்த்து நின்றாள் பொய்கையனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றலெனும் காதலனின் கைவிலக்க வேர்த்து நின்றாள் என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் அந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்றைக்கி 1960 வெளிவந்த தமிழ் காதல் பாடல்களை தொடர்ச்சியாக கேட்க போகிறோம். அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல்கள் 1000 ஒருவன் மற்றும் ஊட்டி வரை உறவு, இந்த 2 படங்கள்ல தான் பாடல்கள் கேட்க போகிறோம். 1000 ஒருவன் படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் சினிமாவில் பைரேட்ஸை பேஸ் பண்ணி, கடல்வாழ் கொள்ளையர்களை பேஸ் பண்ண ஒரு படம். தமிழில் வெளிவந்த ஒரு முதல் படம் இது. ஒரு இங்கிலீஷில் வெளியான ஒரு படத்தோட ஒரு தமிழில் வெளியான ஒரு அடாப்டேஷன், தழுவல் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதை எடுத்தவர் B.R. பந்து சார் அவர்கள். அதற்கு முன்னாடி வரைக்கும் B.R. பந்து அவர்கள் சிவாஜி கணேசனோட தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. முதன் முறையாக 1000 ஒருவனுக்காக எம்ஜிஆரோட இணைந்து அந்த படம் 1965 ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். எம்ஜிஆர், ஜெயலலிதா, நாகேஷ் இப்படி ஏகப்பட்ட பேர் நடித்து ஒரு சூப்பர் ஹிட் படம். தமிழ் சினிமாவில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மூவி 1965. ரொம்ப அருமையான ஒரு பாடல் நாணமோ அப்படின்ற பாடல் அந்த படத்தில் இருந்து. அதனைத் தொடர்ந்து ஊட்டி வரை உறவு படத்திற்காக பி. சுஷீலா, T.M. சவுந்தரராஜன் குரலில், M.S. விஸ்வநாதனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் பூ மாலையில் ரொம்ப அருமையான பாடல் கேட்டுட்டு வாங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியை பற்றி கமெண்ட்டையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நாணமோ இன்னும் நாணமோ, இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ நாணமோ இன்னும் நாணமோ, இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ. பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது, ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது, அது எது? ஆடவர் கைகளில் காணாதது, அது காலங்கள் மாறினும் மாறாதது. ஆடவர் கைகளில் காணாதது, அது காலங்கள் மாறினும் மாறாதது. காதலன் பெண்ணிடம் தேடுவது, காதலி கண்களை மூடுவது, அது இது. நாணமோ இன்னும் நாணமோ, தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ. 60களின் காதல் பாடல்கள். பூமாலையில் ஓர் மல்லிகை, இங்கு நான் தான் தேன்
இயற்கையின் ஊர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. இன்னும் வேண்டுமா என்றது. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல நான் உங்கள் ஆர்ஜே மனா. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம எனக்காக லைக் பண்ணிடுங்க. 1960s வெளியான தமிழ் காதல் பாடல்களை தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறோம். சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் 1960s வெளியாகுது. ஆஸ்கார் அவார்டு வாங்கி குவிக்குது. இந்த படத்தை தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தோட மேக்கர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. படத்தோட ஹீரோவாக ஜெமினி கணேசனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த படம் தான் சாந்தி நிலையம் அப்படின்ற ஒரு படம். தமிழ் சினிமாவிலையும் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த படம். எஸ்பிபி மற்றும் பி சுஷீலா பாடிய ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் இயற்கை என்னும் இளைய கனி அப்படின்ற அந்த பியூட்டிஃபுல்லான சாங். அதனைத் தொடர்ந்து எங்க வீட்டு பிள்ளை படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டி.எம். சௌந்தரராஜன் பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் வரிகளில் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அப்படின்ற ஒரு ஜாலியான பாடல். எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த ஒரு பிளாக் பஸ்டர் படம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. தாமரையாள் ஏன் சிரித்தாள் தலைவனுக்கோ தூது விட்டாள். இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. தலையை விரித்து தன்னை போராடுதோ எதனை நினைத்து இளநீராடுதோ. கன்னி உன்னை கண்டதாலோ தன்னை எண்ணிக்கொண்டதாலோ. இலைகள் மரத்துக்கென்ன மேலாடையோ இடையை மறைத்து கட்டும் நூலாடையோ. கட்டிக்கொண்ட கள்வன் யாரோ கள்வனுக்கும் என்ன பேரோ. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி.
நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள். நான் தன்னன் தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள். நான் தன்னன் தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள். நான் தன்னன் தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள். ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைஞ்சா போய்விடும் என்றான். ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைஞ்சா போய்விடும் என்றான். கொஞ்சம் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றாள். கொஞ்சம் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றாள். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கன்னம் வேண்டும் என்றான். அவன் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்றே துடி துடித்தான். அவன் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்றே துடி துடித்தான். அவள் வேலி கட்டும் முன்னாலே வெள்ளாமை ஏது என்றே கதை படிச்சா. அவ வேலி கட்டும் முன்னாலே வெள்ளாமை ஏது என்றே கதை படிச்சா. அவன் காதலுக்கும் பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையடிச்சான். அவன் காதலுக்கும் பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையடிச்சான். அவளாகட்டும் என்றே ஆசையில் நின்றே அத்தானின் காத கடிச்சா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கன்னம் வேண்டும் என்றான். அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகடிச்சான். அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகடிச்சான். அவன் தேனெடுக்க வட்டமிடும் மச்சான பிடிக்க கண்ணாலே வலை விரிச்சான். அவன் தேனெடுக்க வட்டமிடும் மச்சான பிடிக்க கண்ணாலே வலை விரிச்சான். அவன் சோடி குயில் பாடுவதை சொல்லாம சொல்லி மெதுவா அணைச்சுக்கிட்டான். அவன் சோடி குயில் பாடுவதை சொல்லாம சொல்லி மெதுவா அணைச்சுக்கிட்டான். அவன் ஆடியில பெண்ணாகி 5-6 மாசத்திலே அழகா தெரிஞ்சுக்கிட்டான். ஹொய்னா ஹொய்னா ஹொய் ஹொய்னா ஹொய் ஹொய்னா ஹொய்னா ஹொய் 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 ஹொய். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கன்னம் வேண்டும் என்றான்.
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா இந்த 60களோட காதல் பாடல்களுக்காக மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் இந்த சரிகமா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஹீரோஸ்க்கெல்லாம் 1960s ஹீரோஸ்க்கெல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு பின்னணி பாடகர் தான் குரல் கொடுப்பாங்க. அதில் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி இவங்க 2 பேருக்கும் டிஎம் சௌந்தரராஜன் தான் ஒரு முக்கியமான ஒரு பிளேபேக் சிங்கராக இருந்திருக்கிறாரு. அவங்களோட வாழ்க்கையில் இவர் தான் மிக அதிக பாடல்களை பாடியிருக்கிறாரு. அதுலேயும் டிஎம்எஸ் எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட குரலை மாற்றி பாடுவார், சிவாஜிக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வாயை அசைச்சு அதுக்கேற்ற மாதிரி குரலை மாற்றி பாடுவார். ஆனால் ஜெமினி கணேசனுக்கு இவர் ஜெமினி கணேசன் தான் பாடுறாரோ அப்படின்னு அந்த காலத்து மக்கள்லாம் நம்ப வைத்த ஒரு குரல் அது பிபி ஸ்ரீனிவாஸ் சாரோட ஒரு குரல். தமிழ் இவர் ரொம்ப லாவகமாக கையாண்டு ரொம்ப அற்புதமான காதல் பாடல்கள்லாம் தமிழ் சினிமாவில் பிபி ஸ்ரீனிவாஸ் சார் பாடியிருக்காரு. அப்படி ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போறோம். எதிர்நீச்சல் படத்திற்காக இது நாகேஷுக்காக பாடியது தாமரை கண்ணங்கள் அப்படின்ற ஒரு பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது வி குமாரின் இசையில் வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து நெஞ்சிருக்கும் வரை படத்திற்காக முத்துக்களோ கண்கள் அப்படின்ற இன்னொரு பியூட்டிஃபுல் சாங் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். ஆன் சரிகமா தமிழ் கேட்டுடுவாங்க. தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ. கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ. துணை வந்து சேரும் போது சொல்லவோ இன்பங்கள். சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். பூங்கொடியின் சுவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன்னழகு. தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்து
முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்டித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். Romantic hits of 1960s. முத்துக்களோ கண்கை, தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. படித்த பாடம் என்ன, உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்ன, பாலில் ஊறிய ஜாதி பூவை சூடத் துடிப்பதென்ன. முத்துக்களே பெண்கள், தித்திப்பதே கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல சென்றல் தாலாட்ட, கடலில் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன, என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன. விருந்து கேட்பதென்ன, அதையும் விரைந்து கேட்பதென்ன. முத்துக்களோ கண்கை, தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. ஆசை கொஞ்சம், நாணம் கொஞ்சம், பின்னி பார்ப்பதென்ன. அருகில் நடந்து மடியில் விழுந்து ஆட கேட்பதென்ன. மலர்ந்த காதல் என்ன, உன் கைகள் மாலையாவதென்ன. வாழை தோரண மேளத்தோடு பூஜை செய்வதென்ன. முத்துக்களே பெண்கள், தித்திப்பதே கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட லெஜண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. அதுவும் 1960s தமிழ் சினிமாவிற்கு ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லணும். ஏன்னா இதுதான் வந்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பவர் ஸ்டார்ஸாக இருந்தது. அதே போல் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கே பாலச்சந்தர், கண்ணதாசன், வாலி, டேங்கப்பா லெஜண்ட்ஸ் எல்லாம் இருந்த ஒரு பீரியட் இந்த 1960s. இந்த டைமில் வெளியான பாடல்களோட தரமும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த மெலடியாக இருக்கட்டும், வார்த்தை உச்சரிப்பாக இருக்கட்டும், அந்த இசைக்கும் பாடல்களுக்கும் இருந்த நடுவில் இருந்த அந்த இடைவெளி ரொம்ப தெளிவாக இசையும் கேட்கும், அந்த வரிகளும் கேட்கும். இதுதான் அந்த 1960s இருந்த பாடல்களுக்கே ஒரு தனித்துவம். அப்படி ஒரு பாடலை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். வேட்டைக்காரன் இந்த படத்திற்காக ஒரு அருமையான பாடல் TMS மற்றும் P. சுஷீலா, KV மகாதேவன், கண்ணதாசன் பாடியது. வேட்டைக்காரன் படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். தொடர்ச்சியாக சரோஜா தேவி தான் எம்ஜிஆரோட நடிச்சிட்டு நிறைய படம் நடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் தேவர் ஃபிலிம்ஸ் தான் நிறைய படங்கள் தயாரிச்சுட்டு வந்தாங்க. அப்படி தேவர் ஃபிலிம்ஸ் வேட்டைக்காரன் படத்தை வந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சரோஜா தேவி வேற ஒரு படத்தில் அந்த டைமில் கமிட் ஆகிட்டாங்க. அதனால வந்து இந்த படத்துக்கு
படத்துக்கு அவங்களால கால் ஷீட் கொடுக்க முடியல. உடனே தேவர் கோவம் ஆயிட்டு அது வரைக்கும் எம்ஜிஆரோட படங்கள் அதிகமாக நடிக்காத சாவித்திரியை இந்த படத்தில் கமிட் பண்ணி உடனடியாக ஒரு 30 நாளில் இந்த வேட்டைக்காரன் படத்தை ஷூட் பண்ணி தேவர் ஃபிலிம்ஸ்காரங்க ரிலீஸ் பண்ணாங்களாம். இதுதான் வேட்டைக்காரன் படத்துக்காக நான் சேகரித்த ஒரு அருமையான ஒரு தகவல். அதே போல அடுத்ததாக குடியிருந்த கோவில் படத்திற்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் தொடர்ச்சியாக டிஎம்எஸ் மற்றும் எல்லார் ஈஸ்வரி பாடியது, எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் வாலியின் வரிகளில் உன் விழியும். 2 அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு வாங்க. நான் உங்கள் ஆர்ஜே மனா, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். மெதுவா தொடலாமா, என் மேனியிலே கை படலாமா, படலாமா. வெக்கம் இப்போது வரலாமா, நீ விலகி செல்வதும் சரிதானா, சரிதானா. அவசரமா? வெக்கம் இப்போது வரலாமா, நீ விலகி செல்வதும் சரிதானா, சரிதானா. குளிர்ந்த காற்றாய் மாறட்டுமா, மாறட்டுமா, உன் கூந்தலில் நடனம் ஆடட்டுமா, ஆடட்டுமா, கொல்லும் கண்களை வெல்லட்டுமா, கோடி கதைகள் சொல்லட்டுமா, சொல்லட்டுமா. மெதுவா மெதுவா தொடலாமா, என் மேனியிலே கை படலாமா, படலாமா. இதயம் முழுவதும் எனக்கில்லையா, எனக்கில்லையா, இன்பமும் துன்பமும் உனக்கில்லையா, உனக்கில்லையா. நாளை மணமக்கள் நாம் இல்லையா, அது நடக்கும் வரை மனம் பொறுக்கலையா, பொறுக்கலையா. வெக்கம் இப்போது வரலாமா, நீ விலகி செல்வதும் சரிதானா, சரிதானா. மெதுவா மெதுவா தொடலாமா, என் மேனியிலே கை படலாமா, படலாமா. உன் விழியும் என் வாழும் சந்தித்தால், சந்தித்தால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தால், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உன் விழியும் என் வாழும் சந்தித்தான், கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக, உன் விழியும் என் வாழும் சந்தித்தான். உன் விழிகள் உன் கத்தியிலும் கூர்மை, உன் இதழ்கள் உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம், உன் கன்னம் உன் முகம் பார்க்கும் கண்ணாடி, உன் இதயம் உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை. கத்திமுனை காயம் செய்யும் கண்பட்டால்
என் வாழும் உன் தோளும் சந்தித்தால் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தால் இளமை பொங்கும் உடலும் மனமும் என்றும் எனதாக உரிமை தேடும் தலைவன் எந்தன் அடிமை என்றாக என் வாழும் உன் தோளும் சந்தித்தால் சின்ன உடல் நீரில் ஆடும் ஜில் என்ற காற்றில் வாடும் சின்ன உடல் நீரில் ஆடும் ஜில் என்ற காற்றில் வாடும் பொன்வண்ண பெண்மேனி தண்ணீரில் தள்ளாடுமா தன்னை கொஞ்சம் தழுவிக்கொள்ள என்னை கெஞ்சும் பார்வை என்ன உன் விழியும் என் விழியும் சந்தித்தான் முத்துமொழி பேசும் கிள்ளை முத்தமழை சிந்தும் முல்லை கன்னத்தின் கிண்ணத்தில் என்னென்ன வண்ணங்களோ இதயம் முழுதும் கவிதை எழுது இரவும் பகலும் பாடிப் பழகு உன் விழியும் என் விழியும் சந்தித்தால் வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் 60s பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஹிட்ஸை கேட்டுட்ருக்குறோம். ஒவ்வொரு பாட்டாக சொல்ல சொல்ல வாவ் இந்த பாட்டா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஃபீலிங் வருது. அப்படி தான் நிச்சயமாக கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிறது சிவந்தமன் படத்திற்காக ஒரு அருமையான பாடல், ஒரு ராஜா ராணியிடம் அப்படின்ற ஒரு பாடல். இந்த சிவந்தமன் பின்னாடி ஒரு கதை சொல்கிறேன். இது பெங்காலியில் வெளியான ஒரு படம். அந்த டைமில் ஏவிஎம் அங்கே போய் பார்த்துருக்குறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே, என்ன படம் அங்கே ஹிட் ஆயிருக்குன்னு கேட்டப்போ இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி தமிழில் உடனே சிவாஜி கணேசனை வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. மிக பிரமாதமான ஒரு ஹிட் தமிழ்லையும் இந்த சிவந்தமன். டிஎம்எஸ், பி சுஷீலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கிறாங்க. எம்எஸ் விஸ்வநாதரின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து இன்னொரு எம்ஜிஆர் பாடல் காவல்காரன் இந்த படத்திற்காக மெல்லப்போ மெல்லப்போ அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா, எம்எஸ் விஸ்வநாதரின் இசையில், வாலியின் வரிகளில். இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு டியூன் பாருங்க, மெல்லப்போ மெல்லப்போ. ரெண்டு பாடலையும் கேட்டுட்டு வாங்க. இன்னும் சுவாரஸ்யமான பாடல்களையும் கேட்கலாம் இந்த 60s ரொமான்டிக் ஹிட்ஸில். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். அவன் வேண்டும் வேண்டுமென்றான், அவள் நாளை நாளை என்றாள். அவன் வேண்டும் வேண்டுமென்றான், அவள் நாளை நாளை என்றாள். இதை காணாது நீ இன்றி தீராதென்றான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். செந்நிறத்து பூச்சரமோ எழுதும் சித்திரத்து தேன்குளமோ மன்னன் என்ற மாநிலமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சம் உள்ள மான்கினமோ நாடவிட்டு நாட வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான்.
மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா, நாளை என் வானத்தில் தேவினி, மாதத்தில் ஓர் நாள் தான் பௌர்ணமி. போகட்டும் போக போக இந்த பொன்னூஞ்சல் என் நெஞ்சில் ஆடும். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். I love you. நான் ஒரு தேனி, நீ ஒரு ரோஜா, I love you. காலம் நம்மை தேடுகின்றது, வா வா வா. காதல் தெய்வம் பாடுகின்றது, வா வா வா. ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில், அழகிய ரைன் நதி ஓரத்தில், மாலைப் பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல். மஞ்சள் மலரால் ஆடை பின்னுவோம், வா வா வா. வாழ்வே வாகன ஆணை போடுவோம், வா வா வா. வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு. விட்டுவிடாமல் கட்டி அணைத்து தொட்டது பாதி பட்டது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு. இது காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ. இது காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ. இந்த பூமெத்தை பணியிட்ட பஞ்சு மெத்தையோ, இந்த பூமிக்கு அவனித்த பட்டுச் சட்டையோ, சித்திரம் போல் ஒரு முத்திரை இட்டாரோ, சேர்ந்து கழித்திட கட்டளையிட்டானோ. இன்பத் தேரிடையாடும் தேவதை போல ஆடிட வைத்தாரோ. இந்த நேரத்தில் எது சுகமோ, இதழ் ஓரத்தில் பரவசமோ, இந்த நேரத்தில் எது சுகமோ. இதழ் ஓரத்தில் பரவசமோ. காலத்தால் அழியாத காதல் பாடல்கள். மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ, சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகையே, மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ. கோடையில் நீரலை மேடையில் தென்றலின் நாடகம் எத்தனை ஆயிரம். கோடையில் நீரலை
மெல்லப்போ மெல்லத்தான் சொல்லிப்போ ஆஹா சொல்லித்தான் செம்மாங்கனி புன்னகை நல்லோவியம் செவ்விதழ் தேன் மாதுளை பொன்மொழி சொல்லோவியம் செம்மாங்கனி புன்னகை நல்லோவியம் செவ்விதழ் தேன் மாதுளை பொன்மொழி சொல்லோவியம் சிந்து நடை போடும் பார்க்குடம் சின்ன விழிப்பார்வை பூச்சரம் என்ன மேனியோ இன்னும் பாடவோ தமிழ் தேடவோ மெல்லப்போ மெல்லத்தான் பொன்னெழில் தாமரை பூதினாள் மன்னவன் கண்விழி பொய்கையில் மேவினாள் முத்துத்தமிழ் பாடும் பூங்குயில் முத்தம் ஒன்று வேண்டும் ஆண் குயில் அந்த பாடலில் அன்பு ஊடலில் மங்கை நாடினாள் மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ மெல்லத்தான் சொல்லிப்போ ஆஹா சொல்லித்தான் வெல்கம் பேக். சரிகமா தமிழில் 60s ரொமான்டிக் கிட்ஸ் கேட்டுருக்கிறோம். எல்லாரையும் ஒரு 40-50 வருஷம் பின்னாடி கூப்பிட்டு போயிட்டேன். தேங்க்ஸ். இந்த சரிகமா தமிழ் யூடியூப் சேனலில் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் வரிசையாக கேட்டுட்டு இருக்கிறோம். உங்கள் காலேஜ் டேஸ்க்கு உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக 2 பாடல். தாய் சொல்லை தட்டாதே அப்படின்ற ஒரு படத்திற்காக இது எம்ஜிஆர் பாடல். டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா, கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பட்டு சேலை காத்தாட அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடல். அதனை தொடர்ந்து அனுபவி ராஜா அனுபவி இந்த படத்திற்காக முத்துக்குளிக்க வாரிகளா அப்படின்னு எல்லார் ஈஸ்வரி வந்து தன்னோட குரலை செம்மையா ஒரு டியூன் பண்ணி வேற மாதிரி பாடியிருப்பாங்க. டிஎம்எஸ் மற்றும் எல்லார் ஈஸ்வரி பாடியது. எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் அற்புதமான பாடல். எம்எஸ் விஸ்வநாதனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த டைமில் பியூட்டிஃபுல்லான பல மெலடிஸ் கொடுத்தவர். ரொம்ப கஷ்டப்பட்டு கோவையில் இருக்கிற, அதாவது கேரளாவில் பாலக்காடுலேருந்து கிளம்பி வந்து கோவையில் இருக்கிற அந்த பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ் இங்கே தான் வேலை பார்த்துருக்கிறாரு. அங்கே எஸ்எம் சுப்பையா நாயுடுன்ற அப்போ அந்த டைமில் 50s ஒரு பெரிய இசையமைப்பாளர் இருந்திருக்கிறாரு. அந்த மிகப்பெரிய ஸ்டுடியோவில் எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக பியூனாக தான் இருந்திருக்கிறாரு. அப்படி அந்த சுப்பையா நாயுடுவோட ஸ்டுடியோவில் ஒரு சமயம் இவர் தான் வந்து தொடச்சி வைப்பாரா. அப்படி யாரும் இல்லாத சமயம் ஹார்மோனியத்தை எடுத்து ஒரு டியூன் போட்டப்போ எஸ்எம் சுப்பையா நாயுடு பார்த்துட்டு, இவ்வளோ அருமையாக நீ வந்து இசை தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, யார் நீன்னு சொல்லிட்டு என் கூட வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதனை சேர்த்துக்கிட்டாரான். இப்படித்தான் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களோட திரைப்பயணம், திரை வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய லெஜெண்டை பற்றி சொல்றது ரொம்ப லக்கியான விஷயமா நான் ஃபீல் பண்றேன். நீங்க பாடலை கேட்டுட்டு வாங்க. பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அடைத்தவளே அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூட்டு கிளியாய் அடைத்தவரே சுவண்டு விடும் கந்தம் இரண்டும் சிவந்து விடும்
கையில் எடுத்தால் சுவண்டு விடும், கன்னம் இரண்டும் சிவந்து விடும். சின்ன இடையே சித்திரமே, சிரிக்கும் காதல் நித்திலமே. நிமிர்ந்து நடக்கும் நடையழகு, நெருங்கி பழகும் கலையழகு. நிமிர்ந்து நடக்கும் நடையழகு, நெருங்கி பழகும் கலையழகு. அமைதி நிறையும் முகத்தழகு, யாவும் உங்கள் தனியழகு. கட்டு கூந்தல் முடித்தவளே, என்னை காதல் வலையில் அடைத்தவளே. குறும்பு பார்வை பார்த்தவரே, என்னை கூட்டு கிளியாய் அடைத்தவரே. உறங்கினாலும் விழித்தாலும் ஊர்கள் தோறும் அலைந்தாலும், உறங்கினாலும் விழித்தாலும் ஊர்கள் தோறும் அலைந்தாலும், மயங்க வைத்தது ஒரு முகமே, மங்கை உந்தன் திருமுகமே. காசு பணங்கள் கேட்கவில்லை, ஜாதி மதங்கள் பார்க்கவில்லை. காசு பணங்கள் கேட்கவில்லை, ஜாதி மதங்கள் பார்க்கவில்லை. தாவி வந்தது என் மனமே, இனி தாழ்வும் வாழ்வும் உன்வசமே. கட்டு கூந்தல் முடித்தவளே, என்னை காதல் வலையில் அடைத்தவளே. பட்டு சேலை காத்தாட, பருவமே நீ கூத்தாட. குறும்பு பார்வை பார்த்தவரே, என்னை கூட்டு கிளியாய் அடைத்தவரே. முத்துக்குளிக்க வாரிகளா, முச்சை அடக்க வாரிகளா. முத்துக்குளிக்க வாரிகளா, முச்சை அடக்க வாரிகளா. சிப்பி எடுப்போமா மாமா மாமா, அம்மனுக்கும் சொந்தமில்லையோ. சிப்பி எடுப்போமா மாமா மாமா, அம்மனுக்கும் சொந்தமில்லையோ. முத்துக்குளிக்க வாரிகளா. அம்மா உன் மனசு எம்பிட்டு எங்கிட்டதான் சொல்லுடி அம்மா. ஏடா முத்தம்மா உன் மனசு எம்பிட்டு எங்கிட்டதான் சொல்லுடி அம்மா. நாளா நாடும் இல்ல முத்தெடுக்க நம்மளை நீ கூப்பிட்டது என்னடி அம்மா. முத்து கொடுக்க வாரியடா, கத்து கொடுக்க வாரியடா. சங்கு பறிப்போமா ஏடா ஏடா, அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ. முத்து கொடுக்க வாரியடா. பாக்கு வைக்கும் முன்னமே என்னவென்று சொல்லுவாக. அக்கோளாறு பண்ணாமே சித்த வந்து கொஞ்சுங்கோ, சினிமாவில் கொஞ்சிராப்பல. காத்தவராயனை ஆரியம்மாளா காதலிச்ச மாதிரி இல்ல. நாக்கடி பாத்தீங்களே நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க. ஓஹோ
கொடுக்க வாரியேடா கத்து கொடுக்க வாரியேடா முத்து கோழிக்க வாரியடா முச்சையடக்க வாரியடா. ஸோ வெல்கம் பேக். சரிகமா தமிழ் வந்து ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். 60s ரொமான்டிக் ஹிட்ஸை கண்டினியூஸாக இத்தனை பாடல்கள் கேட்டுட்டு அப்படியே மகிழ்ச்சியில் காதல் வெள்ளத்தில் அப்படியே எல்லாரும் மூழ்கி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பதிவு செய்யுங்க. அண்ட் வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணலனாலும் லைக் பண்ணிவிடுங்க. இந்த சரிகமா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. 60களோட தமிழ் காதல் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இப்போ இருக்கிற தமிழ் காதல் பாடல்கள் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக நம்ம கேட்க போகிறது பாவமன்னிப்பு படத்திற்காக பி. சுஷீலா மற்றும் பி. ஸ்ரீனிவாஸ் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் ஒரு அற்புதமான பாடல். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் ஆர்ஜே மனா.